அஷ்டம சனி இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கு ஒருவித பயம் கலந்த நடுக்கம் வரும். எட்டுல சனி இருந்தால் கஷ்டம் மேலே கஷ்டம் வருமே என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சனி பகவான் என்பவர் தண்டனை கொடுப்பவர் அல்ல, நம்மை பக்குவப்படுத்துபவர். இந்த வீடியோவில் அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து வாழ்க்கையை எப்படி சுமூகமாக கொண்டு செல்வது என்பதை பற்றி தான் மிக எளிய மற்றும் உண்மையான பரிகாரங்களை பார்க்க போகிறோம். அஷ்டம சனி என்றால் என்ன? உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமே அஷ்டம சனி. இது பொதுவாக 2.5 ஆண்டுகள் நீடிக்கும். இந்த காலத்தில் தேவையற்ற அலைச்சல், பணத்தட்டுப்பாடு அல்லது மன உளைச்சல் ஏற்படலாம். ஆனால் இதையெல்லாம் கடக்க ஆன்மீகம் சொல்லும் வழிகள் இதோ. சனிக்கிழமை வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிகாலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். கருப்பு துணியில் சிறிய அளவு எல்லை முடிச்சாக கட்டி நல்லெண்ணெயில் நனைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அனுமன் வழிபாடு. சனி பகவானால் நெருங்க முடியாத ஒரு சக்தி உண்டு என்றால் அது ஆஞ்சநேயர். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் சந்ததியில் வெற்றிலை மாலை சாற்றி ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். இது உங்கள் மனதைரியத்தை அதிகரிக்கும். தர்மம் செய்தல். கர்ம வினை குறைய. சனி பகவான் நியாயத்தின் தேவன். அதனால் உழைப்பவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உதவுவது அவரை மகிழ்விக்கும். சனிக்கிழமைகளில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு கருப்பு உளுந்த வடை அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்க வேண்டும். காகத்திற்கு உணவு. தினமும் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு பிடி சாதத்தில் சிறிது எள் கலந்து காகத்திற்கு வைப்பது அஷ்டம சனியின் பிடியை பெருமளவு குறைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பரிகாரங்கள் செய்வது ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகளிலும் சில மாற்றங்கள் தேவை. இந்த காலத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். முக்கியமாக முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். மது மற்றும் அசைவ உணர்வுகளை தவிர்த்து உங்கள் புண்ணிய பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். செய்யும் வினையை அறுப்பவன் சனி. நாம் நேர்மையாகவும் பக்தியுடனும் இருந்தால் அஷ்டம சனி என்பது நம்மை அழிக்கும் காலம் அல்ல, நம்மை செதுக்கும் காலம்.